Hey guys, welcome to our another video. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம SignAPI தான் பார்க்க போகிறோம். ஸோ SignAPI பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு சில டிபெண்டன்சிஸ் தேவைப்படும். ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அது எல்லாத்தையும். ஸோ npm இன்ஸ்டால் body-parser நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம போஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ body-parser. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன தேவைப்படுறோன்னா பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த பேக்கேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா bcryptjs. ஓகே, bcryptjs. ஸோ bcryptjs வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்டர் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து இது வந்து ஹேஷ் பண்ணி தான் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5ன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா சேம் அதே 1 2 3 5 1 2 3 4 5 போயிட்டு டேட்டாபேஸில் போயிட்டு சேவ் ஆகாது. ஸோ ஹேஷ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாருமே பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஏன்னா வந்து இப்போது உங்களோட இமெயில் ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் போடுற பாஸ்வேர்டும் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணால் நான் அதை வந்து ஈஸியாக எடுத்து நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஆக்சஸ் பண்ணிடுவேன் எங்களுடைய தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம bcryptjs யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் பண்ணி தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஹிட் என்டர். ஓகே, ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் இம்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ரெஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து என்ன பண்ண போகிறோம் கான்ஸ்ட் ரவுட்டர். ஓகே, ஸோ கான்ஸ்ட் ரவுட்டர் equal to express dot router. இதுக்கு வந்து இன்வோக் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே இன்னொன்று போட்டுக்கலாம். அந்த மாடல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ மாடல் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ரவுட்டர். ஓகே, ஸோ நம்ம ரவுட்டரை தான் வந்துட்டு இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிடுவோம். npm ஸ்டார்ட். ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குறோம். நமக்கு வந்து இங்கே ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா app.js போய்க்கலாம். ஸோ app.js போய்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண body-parser வந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் body-parser ஃப்ரம் body-parser. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா app.use body-parser டாட் json இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் யூசர்ஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம எப்படி சொல்கிறதுனா இந்த ஏபிஐ ஃபோல்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம இங்கேருந்து அந்த ஃபோல்டரை போய்ட்டு இது வந்து கால் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்வயர் பண்ணிக்குவோம். ரெக்வயர். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ./API/user/controller தான் நம்ம ஏபிஐ எழுத போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கே இப்படி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா app.use. ஸோ இங்கே தான் வந்து இனிஷியல் ரவுட் வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, URL. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏபிஐ. ஓகே, எனக்கு ஏபிஐலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஏபிஐன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கமா யூசர்ஸ். ஸோ நம்ம இங்கே இங்கே ரெக்வயர் பண்ண யூசர்ஸ் வந்து நம்ம இங்கே கால் பண்ணி விட்றோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் வந்து எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு bcryptjs வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து bcryptjs வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் bcrypt ஃப்ரம் bcryptjs. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுட்டர் டாட் போஸ்ட். ஸோ நம்ம போஸ்ட் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் போஸ்ட். ஸோ அது வந்து ஃபெச் பண்ணியிருக்கிறதா இருந்தால் கெட், அப்டேட் பண்ணுறதா இருந்தால் புட், தென் டிலீட் பண்ணுறதா இருந்தால் டிலீட். ஓகே, ஸோ இங்கே வந்து ரவுட் வந்து செட்டப் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி கொடுக்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ signup. ஓகே, signup. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு ஏசிங் ஃபங்க்ஷனாக தான் எழுத போகிறோம். இங்கே ஒரு கால் பேக் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். ஓகே,
ஸோ நம்ம நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராமை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் எரர்ஸ் வந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை கேட்ச் போடுறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா res.status 400 வச்சுக்கலாம். ஓகே, 400.send. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா அதை வந்து சக்ஸஸ் ஃபால்ஸாகவும் கொடுப்பேன். அதுவே வந்து சக்ஸஸ் இப்போ எந்த எரரும் வராமல் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து சக்ஸஸ் ட்ரூன்னு கொடுப்பேன். ஸோ அதுக்காக நீங்கள் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். சாரி, இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போடணும். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ். ஸோ மெசேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான மெசேஜ் கொடுக்க போகிறேன். என்னென்னு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா signup failed. ஓகே, signup failed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ட்ரையில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் இமெயில் ஐடி தான் இருக்கும். பட் வந்து நானே வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன பண்ணுறது, ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், திரும்பவும் அதே இமெயில் ஐடியை வச்சு க்ரியேட் பண்ணேன்னா என்ன பண்ணுறது. ஸோ அந்த இதை வந்து நம்ம இது பண்ணுறது, அந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இமெயில் எக்ஸிஸ்ட். ஓகே, ஒரு இமெயில் எக்ஸிஸ்ட்னு சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அவைட். ஓகே, அவைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். import users from /model. ஓகே, நம்ம யூசர்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா users.find1. ஓகே, users.find1. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இமெயில் தான் வந்து நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம கொடுக்குற இமெயில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து டேட்டா பேஸில் வந்து இமெயில்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்காக இங்கே இமெயில். ஸோ அந்த இமெயிலுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூவை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா request.body.email. ஓகே, இந்த இதை தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இங்கே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் இமெயில் எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு வேறு இமெயில் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ உங்களால் வந்து ஆல்ரெடி இமெயில் இருக்குது, ஸோ வந்து இமெயில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம மெசேஜ் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த யூசர் வந்து வேறு இமெயிலில் தான் வந்து சைன்அப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே இந்த கண்டிஷன் எடுத்துகிறோம். res.status. ஸோ இங்கே வந்து 400. ஸோ .send. ஸோ சென்ட்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே சக்ஸஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ மெசேஜ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இந்த மெசேஜை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொடுக்குற பாஸ்வேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேஷ் பாஸ்வேர்டாக மாற்றணும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா const salt. ஓகே, salt ஈக்குவல் டு await. ஸோ அவைட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா bcrypt. ஓகே, சாரி, bcrypt.hash. ஓகே, bcrypt.hash. ஸோ இங்கே தான் வந்து நான் ஹேஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ bcrypt.hash. சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சால்ட் யூஸ் பண்ணி salt அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா, await bcrypt.salt. ஓகே, கரெக்ட். ஸோ salt. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா const hash பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஹேஷ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா await. ஓகே, await. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வரோம்னு பார்த்தீங்கன்னா bcrypt.hash. ஸோ ஹேஷ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா request.body. பாஸ்வேர்டு.
ஸோ பாஸ்வேர்டு தான் நம்மளோட ஃபீல்டு. ஸோ இதில் பாடியில் தானே கொடுக்க போகிறோம், அதுக்காக request.body.password. ஸோ சால்ட். ஓகே, ஸோ சால்ட்டுங்கிறது வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கான இது வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து request.body.passwordக்கு வந்து ஹேஷ் பாஸ்வேர்டு இதை வந்து அனுப்பி விட்டோம். ஸோ நம்ம அப்படியே request.body.password அப்படின்னு இப்போ நம்ம வெறுமனே பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே தான் போயிட்டு சேவ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கொடுக்குற பாடியில் இருக்கிற பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஃபீல்டுக்கு வந்து ஹேஷ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு டோக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோக்கன் மாதிரி அது ஏதோ லெட்டர்ஸ் ஒரு ரேண்டமாக ஒரு 20 அந்த மாதிரி ஒரு 20 ஆல்பபெட் நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து தான் நமக்கு வந்து டேட்டாபேஸில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா const user equal to await users dot create மெத்தட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். create request.body. ஓகே, request.body. ஸோ பாடியில் கொடுக்குறத நம்ம சேவ் பண்ண போகிறோம், அதுக்காக request.body. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர், இங்கே வந்து நான் டெர்னரி ஆப்ரேட்டர், அதாவது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா res.status 200 ஓகே .send. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சக்ஸஸ் வந்து ட்ரூ அப்படின்னு அனுப்புவோன்னா. ஓகே, ஸோ மெசேஜ் வந்து என்ன பண்ணுவேன்னா sign up successfully. ஓகே, ஸோ sign up successfully. ஓகே, அப்படி இல்லை எரர் அடிச்சிருச்சு அப்படின்னா சேம் நம்ம இதே மெசேஜை வந்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு என்னென்னா இமெயில் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரினா எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இமெயிலை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு டோக்கனை வந்து க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அந்த டோக்கனை வந்து அவங்க வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளோவாக போகும். ஸோ அதனால் நம்ம அது பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சைன்அப் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இப்போ ஏபிஐ வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்லவா. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன டூல் வேணும்னா போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் வேணும். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் போய்ட்டு போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆட் ரெக்வஸ்ட். ஸோ இங்கே வந்து ரெக்வஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா signup. ஓகே, signup-னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, signup. ஓகே, ஸோ signup வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து http//localhost 3001. ஓகே, நம்மளோட போர்ட் வந்து 3001 வந்து ரன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா API/signup. ஓகே, signup. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடியில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்து வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜேசன். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் நம்ம பாடியில் என்னென்ன இருக்குன்னு இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குறேன் இமெயில். ஓகே, இமெயில் வந்து dev06@gmail.com. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர் நேம் வந்து கொடுக்க போகிறேன். யூசர் நேம் வந்து ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா 0619. ஸோ இதுதான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட் பண்ணுறேன். சென்ட் அடிச்சேன்னா எனக்கு வந்து signup successfully அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து
கிளஸ்டரில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். நமக்கு வந்து வேல்யூஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கிளஸ்டரில் போய் செக் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஈவெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கிளஸ்டருக்கு வந்து வந்துட்டோம். ஸோ கிளஸ்டர் வந்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுவோம். ஸோ கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம ஐடி. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து MongoDBயில் ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் கொடுத்த இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும், ஹேஷ் பண்ணி. ஸோ என்னாலே இப்போ பார்த்தா நான் என்ன பாஸ்வேர்டு போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் நான் இங்கே போய்ட்டு லாகின் பண்ண முடியும். ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணவங்களாலே வந்துட்டு இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் போய்ட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் இமெயிலில் கொடுத்துட்டு நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கொடுத்தானே எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபால்ஸ் மெசேஜ் வந்து இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதாவது இந்த இமெயில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டாக இருக்குது டேட்டா பேஸில். ஸோ நீங்கள் வேறு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் சொல்கிறோம். ஸோ SignAPI API வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சைன்இன் API பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.